மேடம் பிரேமலதா ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஒரு பெரிய படத்துல விஜயகாந்த் சாருக்கு ரெஸ்பெக்டபிளான ஒரு இதுவா இருந்தாலும் நம்ம பண்ணணும். ஆனா ஒரே ஒன்று தான் சொல்லியிருந்தாங்க, விஜய் சார் கேட்கட்டும், அப்போ கொடுக்கலாம், பர்மிஷன் கொடுக்கலான்னு. ஏன்னா சிவகார்த்திகேயன் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிற இன்னொரு ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆமாம், அவரோட இணைந்து லோகேஷ் கனகராஜ் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தையும் நடிக்க போகிறாரு. அது முக்கியமான கதை வந்து ஒரு பேரல் கேரக்டர் மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், உண்மை. அது பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. இது சிவகார்த்திகேயன் அவர்கள் இது பண்ணாரு வச்சுங்களேன். குட் பேட் அண்ட் அக்லியை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய படப்பிடிப்பு 10 நாள் கழிச்சு தான் தொடங்க போகுது. ஆனால் அந்த படத்துடைய கதை நான் அஜித் இப்போவே ஹைதராபாத் போயிட்டார். அது காரணம் சார், இப்போ எல்லா ரசிகர்களும் 2 வருஷம் மிஸ் பண்ணிட்டாங்களே, அதை காம்பன்சேட் பண்ணாம தான். ஜூலையில் வரதா இருந்த ராயன் வந்து இந்த மாதமே வரதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜூன்லேயே. சார் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் இன்வால்வ்டு. என்ன தெரியுமா சார், அவங்க முதல்ல ஜூன் தான் பேசியிருந்தாங்க. அவங்களோட ஒரே எண்ணமாக இருந்ததுன்னா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அவர் சொல்ல திருப்பி போயிட்டு விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு போகிறோம், சுதீஷ் அவர்களை பார்க்குறோம். நாங்கள் பேசும்போது எந்த ஸ்டேஜில் நாங்கள் போனோம்னா, சார் 2 மணி நேரம் கொடுங்க விஜயகாந்த் சார். விஜய் மட்டும் என்ன சொன்னார், நான் சிஜியில் வச்சு பண்ணிக்கிறேன், அவருடைய கை கால் முகத்தில் ஒரே ஒரு ஷாட் எடுத்துக்கிறேன், நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன், அது அவருடைய வீட்லேயே எடுக்கலாம் அப்படின்றாரு. அந்தளவு நாங்கள் வந்து இறங்கி வந்துட்டோம். முதல்ல ஒரு ½ டே கேட்டார், அப்புறம் 2 ஹவர் கேட்டார், கடைசியில் என்ன சொன்னார், ஒரு 4 ஷாட் எடுத்துகிட்டு நான் வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்தார். அவங்க என்ன சொன்னாங்க, அப்படின்னா பண்ணிடலான்ட்டாங்க. அதாவது அந்த ஸ்டேஜ்னா பண்ணலாம், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னாங்க. இப்போ டைம் கொடுக்கணும் போது நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் சார். 2022 அப்படியே பேச்சுவார்த்தையிலே போயிடுச்சு. 2023 நாங்கள் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டோம். இல்லைப்பா இனிமேல் டிலே பண்ண முடியாது, நீங்கள் எடுத்து முடிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணோடனே பண்ணிடலான்ற மாதிரி ஸ்டேஜ் வந்து தான். அது பிறகு அவரோட உடல்நிலை திருப்பி ஒரு மாதிரி பிரச்சனை வந்தது. அப்போது பண்ண முடியாது அப்படின்னாங்க. அப்போது ஒரு ஸ்டேஜில் அவங்க முடியாது சொன்ன பிறகு தான் நாங்கள் வேக்கப் பண்ணுறோம். இப்போ தான் பிளான் பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2023 கண்டிப்பாக வெளியாகிற படம் வந்து 1 வருஷம் டிலே ஆகிடுச்சு. நான் 2 வருஷம் கூட சொல்ல மாட்டேன், 1 வருஷம். ஏன்னா நாங்கள் ஒரு 2023 பக்காவாக டிசிஷன் எடுத்துருக்கலாம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் டைரக்டராக கன்வின்ஸ் ஆகவே இல்லை. எனக்கு வேணும் சார், எப்படியாவது கேப்டன் வேணும் அப்படின்னாரு. நாங்கள் எந்த ஸ்டேஜ் போனோம்னா, அவர் திடீர்னு டிசம்பரில் மறைஞ்ச உடனே நாங்கள் ஏஏ மூலமாக பண்ணிடலாம், கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பிரசாத் டிஜிட்டலில் கேட்டோம். அவங்க அப்போ தான் மார்க்கண்டேனி படத்தில் சில்க் சுமிதா பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அந்த இதை எடுத்துகிட்டு உடனே நாங்கள் திருப்பி திரு சுதீஷ் அவர்களை போய் பார்த்தோம், அதை காமிச்சோம். சார் நாங்கள் ட்ரிபியூட் டு திரு விஜயகாந்த் போட்டுலாம், தலைவர் இப்போ தான் மறைஞ்சிருக்காரு, நாங்கள் ட்ரிபியூட் டு விஜயகாந்த் சாரா இதை நாங்கள் ரீக்ரியேட் பண்ணிக்கிறோம், இதுக்கு பர்மிஷன் கொடுங்க, ஆனால் காம்பன்சேஷன் கூட கொடுக்க ரெடி தான், நாங்கள் வந்து 3 சீனில் வராரு அப்படின்னு நான் சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்க, 1 வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லை மேடமுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, விஜயகாந்த் சார் அந்த மாதிரி ஒரு வேல பண்ணோம்னா அது மிகப்பெரிய படமாக இருக்கணும், ஒரு மீடியம் படத்தை எதுக்கு பண்ணணும், அப்படி பண்ணால் ஒரு விஜய் சார் படத்துலையோ இல்லை அஜித் சார் படத்தில் வந்தால் ஓகே, இந்த படத்தில் ஏன் பண்ணணுன்ற ஒரு அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இது வந்து ஒரு மீடியம் பட்ஜெட் படம் தானே அப்படின்னு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க வந்து பெரிய படத்தில் அந்த மாதிரி விஜயகாந்த் சாரை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் ஏஐ மூலமாக அப்படின்ற ஒரு எண்ணம். இல்லைனா விஜயகாந்த் சாரை ஹீரோ வச்சு ஒரு ஏஐ மூலமாக பண்ணலாம், இது எதுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அப்படி சொன்ன உடனே திருப்பி we are back to square one. இப்போ இதுவும் பண்ண முடியாது, இருக்கிற வரையும் அவரை வச்சு பண்ண முடியல, இப்போ ஏஐ மூலமாக பண்ண முடியல வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அப்போ தான் பிளான் சிக்கு போகிறோம். அந்த பிளான் சியில் தான் சரி வேறு நடிகர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபைனலாக வச்சு நாங்கள் ஃபைனல் பண்ணி அப்புறம் சத்யராஜ் சார் பண்ணார். எல்லாருமே எஸ்டேட் பண்ணாங்க, என்ன சார் விஜயகாந்த் சார் பண்ண வேண்டிய ரோலில் கடைசியில் நம்மளை இது பண்ணிங்கன்னா அப்புறம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம், அந்த கேரக்டர் இந்த ஜேர்னி எக்ஸ்பிளைன் பண்ணோடனே சத்யராஜ் சார் முன் வந்தார். சரி நான் பண்ணி கொடுத்துறேன் ஒரு நாள் அப்படின்னாரு. ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து இப்போது பிரமாதமாக அவர் பண்ணி முடிச்சார், படம் காப்பி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் ஃபைனலாக அந்த ஸ்டேஜில் இருக்கோம். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொரு திரைப்படமும் அந்த தயாரிப்பாளர்களும் தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்னு, அதில் எங்கே போய் சிக்கலாச்சு அவங்களுக்கு. இப்போ நீங்கள் 100 கோடி வானொலி எடுத்தீங்கன்னா அதை எடுத்த தயாரிப்பாளர் தான் அவர் எடுத்தது ஈஸ்வரன் படம். அந்த படத்தில் தான் ஒரு சிக்கல் ஆரம்பிச்சிச்சு. திரு சிம்பு அவர்கள் வச்சு எடுத்தார் பார்த்தீங்களா, அவர் தான் பாலாஜி கப்பா தான் அந்த படத்தை எடுத்தார். சார் அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப குவாலிட்டியான ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி. எங்கே போய் மாட்டுதுன்னா, நல்ல வரவேற்பு, நல்ல அந்த ட்ரெய்லருக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அந்த படம் எதிர்பார்ப்பில் ஆரம்பிக்கும் போது ஹரிஷ் கல்யாணுக்கு ஒரு நல்ல படம் ஹிட் ஆகும்போது உடனே இந்த படம் வந்துருக்க வேண்டியது. அவர் வந்து ஃபைனான்ஷியலி அங்கே ஸ்டக் ஆகிறார் அந்த படத்தினுடைய ரிலீஸில். இப்படி நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு படம் எடுத்துட்டிங்கன்னா அந்தந்த படம் ஒரு ரீசனால மாட்டோம். பார்டர் படம் ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது ஏன் வந்து 2 வருஷம் முன்னாடி வர வேண்டிய படம் வரல அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அந்த ப்ரொடியூசர் எந்த பிரச்சனையை மாட்டினார் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் படத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டார். அதுலேருந்து வெளியில் வரத்துக்கே அவ்வளோ பணம் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நான் உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன் அவர்கிட்ட, விஜய், அவர் பேர் விஜய் எப்படி நீங்கள் இதெல்லாம் செட்டில் பண்ண முடியும், இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ கொடுத்தாகணும், இதில் யாருமே காம்பன்சேட் அதாவது குறைக்க ஒத்துக்கல, அப்போ எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னும் போது அப்புறம் தான் அவர் டிசைட் பண்ணார், இல்லை சார் நான் ஹோல்ட் பண்ணுறேன், இப்போ என்னால் பண்ண முடியாது அப்படின்னார். ஸோ ஒவ்வொரு திரைப்படமே சார்
அவங்க ஆத்மார்த்தமா இந்த படத்தை அந்த தேதிக்குள்ள கொண்டு வரணும் தான் பிளான் பண்ணி வராங்க. ஆனா ஏதோ ஒரு சிக்கல்ல ஒரு படமும் மாட்டிக்குது. ஆனா நீங்க ஆரம்பிச்சதுல வரும்போது இன்னைக்கு மக்கள் வந்து திரையரங்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, வெற்றி படங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இந்த படங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட்டா மாறுது. இப்போ மழை பிடிக்காத மாதிரி வெகு விரைவில் இப்போ அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணணும் பிளான்ல இருக்கும். 100 கோடி வானலும் அடுத்த ஒரு 2 மாசங்களில் வந்துடும். இது மாதிரி தான் எல்லா படமும் வெளியில வந்துடும். ஏன்னா மார்க்கெட் ஒரு இம்ப்ரூவ் ஆகும்போது சார் ஆட்டோமேட்டிக்காக எல்லா வியாபாரம் நடக்கும். அதனால இந்த படங்கள்லாம் வந்துடும் நம்ம எதிர்பார்ப்போடு இருப்போம். இப்போ ஏஐயில் வந்தால் கூட பெரிய படத்தில் விஜயகாந்த் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு விஜயகாந்த் வீட்டில் அவங்க சொன்னது கோட்டு தயாரிப்பு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் கன்ஃபார்மா சொல்லல. ஆனா எனக்கு இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஒரு பெரிய படத்துல வரணும். அதுக்கான அனுமதி அவங்க பேசியிருந்தா கூட நமக்கு தகவலா வந்தது. பட் ஆனா இன்னும் அஃபிஷியலா வரல. பட் ஆனா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பிறகு எனக்கு தெரியும் வந்து இவங்க அப்ரோச் பண்ணதுன்னு கேள்விப்பட்டேன். அவங்க அதுக்கு ஓகேன்னு சொல்ற மாதிரி. ஆனா ஒரே ஒன்று தான் சொல்லியிருந்தாங்க, விஜய் சார் கேட்கட்டும், அப்போ கொடுக்கலாம், பர்மிஷன் கொடுக்கலான்னு. ஏன்னா மேடம் பிரேமலதா ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஒரு பெரிய படத்துல விஜயகாந்த் சாருக்கு ரெஸ்பெக்டபிளான ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணணும், ஏஐல அலோ பண்ணலாம். ஏன்னா ஏஐல அவர் அப்படியே ரியலாக ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு தெரியுது. அதனால அதை கரெக்டாக யூஸ் பண்ண பார்க்குறேன். கோட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு பவர் பேக்ட் படமாக பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு வெங்கட் பிரபு. இப்போ லேட்டஸ்ட்டாக செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க, சிவகார்த்திகேயன் அந்த படத்தினுடைய கேமியோ கிளைமேக்ஸ் ரோலில் வராரு அப்படின்னு. ஆமாம், அந்த செய்தி கேள்விப்பட்டு நான் வந்து என்கொயரி பண்ணும்போது கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனால் எடுத்துட்டேன், ஷூட்டிங் எடுத்துட்டேன்னு நிறைய ரூமர்ஸ் வருது. எனக்கு தெரிஞ்ச வரையும் சார் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து அந்த ஹெசிடேஷனே இருக்காது. 2 விஷயம் என்னென்னா, ஒன்று வெங்கட் பிரபு மேலே இருக்க நம்பிக்கை, 2வது விஜய் சாரும் அவர் ரொம்ப பிடிக்கும். விஜய் சாரே அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து விஜய் சார் என்றைக்குமே சிவகார்த்திகேயன் ஒரு காம்படிஷனாக பார்த்து அவரை வந்து என்ன சொல்கிறது டிஸ்கரேஜ் பண்ண நினைக்கவே இல்லை. அவர் என்கரேஜ் தான் பண்ணிட்டு இருந்தார். சிவகார்த்திகேயன் நல்லா வரணும் அப்படின்னு நினச்ச வந்து ஒரு பெரிய நடிகர் தான் வந்து விஜய் சார். அதனால் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கே வந்து விஜய் சார் மேலே அன்பு நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர், ஒரு சின்ன ஒரு ஒரு என்ன சொல்கிறது, 1 டே ஷூட் பண்ண போகிறோம். இப்போ ஏன் சார் சூர்யா சார் வந்து கமல் சாருக்காக பண்ணுறாரு விக்ரம் படம்? கமல் சார் மேலே அபிமானம் தானே. அந்த அபிமானத்தில் உடனே வந்து ஒரு நாள் பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பண்ணுறாருன்னா அது ஒரே காரணம் அந்த அபிமானம் தான். விஜய் சார் மேலே இருக்க அபிமானத்தில் தான் அவர் பண்ணியிருப்பாருன்றதுக்கு எனக்கு நிறைய ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அஃபிஷியலாக அவங்க சொல்லாத போது நம்ம சொல்ல முடியாது, ரூமராக தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ஏன்னா வெங்கட் பிரபுவும் அடுத்து வந்து சிவகார்த்திகேயன் இணைந்து ஒரு படத்தை பண்ண போகிறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. கரெக்ட், ஆல்மோஸ்ட் மெட்டீரியலைஸ் ஆயிடுச்சுன்னா. அதனால இதுக்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்கு. பட் அஃபிஷியலா வராத போது நம்ம சொல்ல முடியல. பட் அது நிறைய, ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சார் இன்னைக்கு வந்து மக்கள் மனதில் ஒரு பெரிய பாப்புலர் நடிகர்கள் எடுத்தீங்கன்னா அது விஜய் சார், அஜித் சார், இதெல்லாம் பிறகு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இருக்கார். அப்போது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இப்போ விஜய் சார் படம், இந்த படத்தை வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் பார்க்க போகிறாங்க. அப்போது இன்னும் பாப்புலாரிட்டி ரசிகர்கள் இம்ப்ரூவ் ஆகுது இல்லை. இன்னைக்கு சூர்யா சார் எங்கே போனாலும் ரோலெக்ஸ்ன்னு தான் கூப்பிட்றாங்க. அவ்வளோ படம் நடிச்சிருக்காரு சார். அவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாள் அவர் சிங்கம் சார். நம்ம சினிமா பொறுத்தவரைக்கும் சிங்கம்னா அது வந்து சூர்யா சார். ஆனால் அவர் ரோலெக்ஸ்ன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னா, 1 டே நடிச்சு ரோலெக்ஸ் கூட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு. அதான் ஒரு கேரக்டருடைய டெப்த் சார். அப்படி ஒரு நல்ல ஒரு அற்புதமான கேரக்டராக இருந்ததுன்னா சிவகார்த்திகேயன் கண்டிப்பாக பண்ணியிருப்பார். இப்போ விஜயோட எப்படி அவருக்கு வந்து சிவகார்த்திகேயனுக்கு அஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களோ, அது மாதிரி சிவகார்த்திகேயன் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிற இன்னொரு ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆமாம், அவரோட இணைந்து லோகேஷ் கனகராஜ் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடிக்க போகிறாரு அவர். அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு? நான் கேள்விப்பட்டேன் சார். ஆனால் இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலை. ஆனால் அது வந்து அது முக்கியமான கதை வந்து ஒரு பேரல் கேரக்டர் மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அது பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. பேரல் கேரக்டர்னா அது ஒரு செகண்ட் கேரக்டரா பேரல் கேரக்டரா பண்ணுவாரா? ஒன் டே லோகேஷ் கனகராஜ் பேசிட்டார் சார். பேசிட்டாரா? ஓகே, அன்னிலேருந்தே அது கன்ஃபார்ம். இந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போகும்போதே லோகேஷ் கனகராஜ் ப்ராஜெக்டில் சிவகார்த்திகேயன் இருக்கார். அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் டிசைன் ஆச்சு. அதனால் அது 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு வந்து அவரால் ஏற்றுக்க முடியல சிவகார்த்திகேயன். இந்த படத்தில் டெஃபினட்டாக பண்ணுறதா அதனுடைய அடுத்த கட்டம் என்ன இருக்கும் தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜன் சிவகார்த்திகேயன் நம்ம பார்க்க முடியும் வெகு விரைவில். வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது சிவகார்த்திகேயன் அவர்கள் இது பண்ணார் வச்சிங்களேன். ஏன்னா அது வந்து லோகேஷ் கனகராஜுக்கும் தலைவருக்காக பண்ணுறது. ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவருக்கு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அடுத்த படம் வந்து சிவகார்த்திகேயன் ஒன்று பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பண்ணும்போது ஒரு நட்பு உருவாங்க. அந்த நட்பு வந்து கூட இதுக்கான கண்டிப்பாக ஒரு அஸ்திவாரம். அது சிவகார்த்திகேயன் அவர்கள் நல்லது. ஏன்னா அடுத்த படம், ஏன்னா விஜய் சார் வந்து அடுத்த படம் பண்ணல, ஒரு 2 இயர்ஸ் படம் பண்ணல வச்சுங்களேன். அந்த கேப்பில் கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜுக்கு அடுத்ததான் அமைய போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவா கைதி 2 இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் அமைஞ்சிடும் சிவகார்த்திகேயன் அவர்கள். அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஏஆர் முருகதாஸ் கூட ஒசேன் நடிக்கிறாரு. விஜய் சார் கூட பணியாற்றின இயக்குநர்களோட தொடர்ந்து பெரிய படம்லாம் பண்ணிட்டு வர்றாரு பார்த்தீங்களா. அதில் விஜய் சார் பண்ணுற வெங்கட் பிரபுவோட அடுத்த படம், அடுத்தது லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படியும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாக ஷூட்டிங்க்கு முதல் நாள் தான் கதாநாயகர்லாம் போவாங்க. இப்போ குட் பேட் அண்ட் அக்லியை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய படப்பிடிப்பு 10 நாள் கழிச்சு தான் தொடங்க போகுது.
ஆனால் அந்த படத்துடைய கதாநாயகன் அஜித் இப்போவே ஹைதராபாத் போயிட்டார். அது காரணம் சார், செட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஹைதராபாத்ல செட் ஒர்க் போயிட்டு இருக்கு. அவங்க ஷூட்டிங் இப்போ ஆரம்பிக்க போறாங்க. வெகு இல்லை, ஒரு வாரம் 10 நாள் இல்லை, இமீடியட்டாக ஆரம்பிக்க எப்படி இருந்தாலும் ஒன் வீக் 10 days ஆகும். எல்லா லொக்கேஷன் பார்க்குறதுக்கும் அஜித்தும் போகிறாராம் நான் கேள்விப்பட்டது. ஏன்னா சில நேரத்தில் வந்து போய் இவங்க பாட்டு தடான லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ரசிகர்கள் கூட்டம் கூடனோடனே நம்மளால் வந்து ஷூட் பண்ண முடியல, அங்கேருந்து வெக்கேட் பண்ணி திருப்பி அடுத்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஓகே, ஆனால் எங்கே அங்கே ஷூட் பண்ண போகிறீங்க சொல்லுங்கன்ட்டு மொத்த லொக்கேஷன் ஏறக்கூடிய 29 to 30 daysக்கு எங்கெங்கே ஷூட் பண்ணணுன்றதை இப்போ ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இது வந்து ஒரு நாள் ஒரு வாரம் முன்னதாக போனால் கூட பரவாயில்ல, முழுசாக இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்ட்டு நிஜமாவே பாராட்ட வேண்டிய விஷயம். கண்டிப்பாக சார், ப்ராஜெக்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்ட். அதோட சார் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜனவரி படத்தை கொண்டு வரணும்னு. நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது வந்து இது வந்து டவுட்டு தான் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்களே, நான் சொன்னேன் 100% பண்ணுறாங்கன்னு. இப்போ சார் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இந்த படம் தான். ஆமாம், எந்த அளவுனா நான் ஸ்டாப் ஷூட்டிங் தான். எப்படி வந்து கோட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நான் ஸ்டாப் ஷூட்டிங் தான் இந்த படத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஹைதராபாத்தில் ப்ரொடியூசர் ஹைதராபாத் பாருங்க எவ்வளோ ப்ளஸ் பாருங்க. மைத்ரி மூவிஸ் வந்து ஹைதராபாத் வந்து கோட்டை, அதில் ஈஸியாக எத்தனை செட்டுனாலும் அவங்க போட முடியும், எத்தனை ஸ்டுடியோலும் இப்போ அவங்க வந்து உடனே இடம் வாங்கி தர முடியும். எந்த ஃபைனான்ஷியல் சிக்கலும் கிடையாது, இடம் பிரச்சனை கிடையாது, ஷூட்டிங் பிரச்சனை கிடையாது. டேரக்டரும் ரெடியாக இருக்கார் கதையோட. ஸோ இப்போ அஜித் சார் வந்து ஃபுல்லாக ரெடியாக இருந்தாருன்னா நான் ஸ்டாப் ஷூட்டிங் தான். இப்போ எல்லா ரசிகர்களும் 2 வருஷம் மிஸ் பண்ணிட்டாங்களே, அதை காம்பன்சேட் பண்ணாமல் தான் அஜித் சார் வந்து உடனே நான் ஸ்டாப்பாக போய் இந்த படத்தை ஷூட்டிங் போகிறாரு. நல்ல விஷயம். நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவர் இன்வால்வாக இருக்காருன்னா எந்த தடங்களில் வந்து படத்தை முடிச்சு கொடுக்கணும்னு பார்க்குறாரு. அவ்வளோதான், நான் ஸ்டாப்பாக பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்காரு. ஜூலையில் வரதா இருந்த ராயன் வந்து இந்த மாதமே வரதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜூன்லேயே. சார் ஜூனில் வந்து 13 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நேற்று கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா சார், அவங்க முதலே ஜூன் தான் பேசியிருந்தாங்க. அவங்களோட ஒரே எண்ணமாக இருந்ததுன்னா இந்தியன் 2 வந்தால் வர வேண்டாம், இதுதான் அவங்க பிளான். இப்போ ஜூலையில் அது தள்ளி போய் ஜூலையோ ஆகஸ்டோ போன உடனே அந்த ஒரு டேட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல அந்த படத்துக்கு. ஏதோ காரணங்களால அந்த படத்தோட டேட் ஃபிக்ஸ் மாறுதுன்னு சார் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் இன்வால்வ்டு. இது சன் பிக்சர்ஸ் படம், ரெட் ஜெயின் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. இந்தியன் 2வும் ரெட் ஜெயின் தான் இன்வால்வ்டு. இப்போ எல்லாமே ஒரே டீம். இப்போ அவங்க டீமாக பேசும்போது ஜூன் 13 தான் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா முக்கியமான டேட், ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆன பிறகு ஒரு முக்கியமான டேட்டாக வருது. அந்த டேட்டை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, ஒரு பெரிய படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அவங்களுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ராயன் ரெடியாக இருக்குது. இந்தியன் 2 வருமா வராதான் தெரியலன்னா அவங்க டீமோட பேசினாங்க. இந்தியன் 2 சொல்லிட்டாங்க எங்களை விட்டுருங்க, கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாதீங்கன்னு டக்குன்னு வந்து ராயன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜூன் 13. இப்போ ஜூன் 13 கேரண்டி. நேற்றே அவங்க டேட்லாம் போட்டாங்க. இப்போ 100% படம் வருது. இப்போ அடுத்த பெரிய படமாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ நடுநடுவில் மீடியமான படங்கள்லாம் வருது. இப்போது 17ஆம் தேதி வந்து எலெக்ஷன் ஒரு படம் வருது, அப்புறம் 24ஆம் தேதி ஒரு படம் வருது. இப்படி ஓரளவு எதிர்பார்க்குற படங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கவிஞருடைய படம் வந்து பெரிய கலெக்ஷன் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ட்ரேடில் ஓப்பனிங்கே பிரமாதமாக இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு தியேட்டர்லையுமே 100 பேர் 150 பேர் 200 பேர் வந்திருக்காங்கன்னா பாருங்க. இல்லை இந்த படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு இருக்குன்னு தெரிஞ்சு தான் எனக்கு தெரிஞ்ச சந்தானம் படத்தையே கூட ஆமாம் அடுத்த வாரத்துக்கு 17 மாற்றிருக்காங்க. 17 சந்தான படம் வருது. இங்கே நாங்கள் தான் கேட்குறேன். அது வருது, எலெக்ஷன் வருது, 24 ஒரு படம் வருது. இப்படி வரிசையாக இந்த மாதம் ஃபுல்லாக படங்கள் வருது. கரெக்டாக ஜூன் 13 வந்து இன்னொரு பெரிய படம் ராயன் வருது. 27ஆம் தேதி கல்கி வருது. ஸோ அது பிரபாஸ், கமல் சார்லாம் நடிச்சிருக்காங்க. அப்போ பாருங்க இனிமே தமிழ் சினிமாவில் கண்டினியூஸாக ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கு. ஆடியன்ஸ் வந்து திருப்பி தியேட்டரில் தான் இருப்பாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க தான் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. பார்ப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.